அமெரிக்காவில் ஒரு ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஹேஷ்டேக் சென்ட் பேரன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட கடைசி மகன் பேரன் ட்ரம்ப், அவருக்கு 20 வயசு ஆகுது. அவரை போருக்கு அனுப்பணும் அப்படின்னு அமெரிக்க மக்கள் சொல்றாங்க. சமூக வலைதளத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அங்க அதிபரை பார்த்து மக்கள் கேள்வி எல்லாம் கேட்கலாம், இப்படி சொல்லவும் செய்யலாம், அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஆனா இந்தியாவில் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அமெரிக்கால இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பிள்ளைங்களோட உயிரெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா, உங்க மகனை போருக்கு அனுப்பி பாருங்க, அப்பதான் உயிரோட அருமை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் ஒன்னும் உயிரோட அருமை எல்லாம் தெரியாதவர் கிடையாது. அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போனா, வியட்நாம் போர்ல என்னால கலந்துக்க முடியாது அப்படின்னு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் எப்படி எல்லாம் தப்பிச்சாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதை திரும்பி பார்த்தா அவர் எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்குழி, போர்னா எப்படி புறம் ஒதுக்கிட்டு ஓடுவாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு பேரன் ட்ரம்பை அவர் அனுப்புவாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி பேரன் ட்ரம்போட பேரு ஏன் இப்ப அடிபடுதுன்னு பார்க்கணும். அவருக்கு 20 வயசு தான் ஆகுது. அவர் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை போருக்கு அனுப்பணும்னு அமெரிக்க மக்கள் ஏன் சொல்றாங்கன்னா, ஈரான்ல அவங்க தரைப்படைய தயாரா வச்சிருக்காங்க. லட்சக்கணக்கில் ஆளுங்க போர்ல குதிக்க தயாரா இருக்காங்க ஈரான்ல. ஆனா அமெரிக்காவில் அமெரிக்க ராணுவத்தின் தலைமையகமான பென்டகன் ட்ரம்போட முரண்படுறாங்க. ஏன் அமெரிக்கர்கள் அங்க போய் சாகணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள கேள்வி கேட்கிறாங்க. நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அமெரிக்க மக்கள் யாருக்காக நாங்க உயிர் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்கர்களை எப்படியாவது அழுத்தம் கொடுத்து ஈரான்ல இறக்கி விடணும் போர்ல அப்படின்னு ட்ரம்ப் ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு. முதல்ல உங்க பையனை போர்க்களத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு அமெரிக்க மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இதை 2 பேர் ஒரு இயக்கமாவே முன்னெடுத்திருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்த்துக்கலாம். முதல்ல இந்த விவாதத்தை தீயா பரப்பி விட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோபி மார்டன் அப்படிங்கிற எழுத்தாளர் தான். draftbarontrump.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இதை ஒரு இயக்கமாவே மாத்திட்டாரு. அவருக்கு ஆதரவா மின்னசோட்டாவோட முன்னாள் கவர்னர் ஜெசி வெஞ்சூராவும் குரல் கொடுத்திருக்காங்க. ஒரு அதிபர் போரை தீர்மானிக்கும் போது அவரோட பிள்ளையும் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். சரி, அமெரிக்க அதிபரா அவர் என்ன வேணும்னாலும் செய்யட்டும், ஆனா அவரோட மகனையும் களத்துல இறக்கி விடணும் அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாரோட குரலாவும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்போட பிளாஷ்பேக் தான். அவர் எப்படி எல்லாம் போர்ல இருந்து தப்பிச்சாரு அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கால இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு சர்ச்சையா ஓடி அவர் எப்படி எல்லாம் ஏமாத்தினாரு அப்படின்னு ஆதாரங்களோட வெளியில வந்துச்சு. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி பேச போறோம். அப்படியே நம்ம 1968க்கு போலாம். அப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு வயசு 22. வியட்நாம் போர் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அமெரிக்க இளைஞர்கள் அந்த போருக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு ஒரு டிராஃப்ட் சிஸ்டம் இருந்துச்சு. அதுபடி பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் அப்ப போருக்கு போயே ஆகணும். அவரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. 4 முறை காரணம் சொல்றாரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால போக முடியாது அப்படின்னு விலக்கு வாங்குறாரு. கடைசியா அவர் போருக்கு போயே ஆகணும்ன்ற ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, போன் ஸ்பர்ஸ், என் குதிகால்ல எலும்பு வளர்ந்திருக்கு, என்னால ஓட முடியாது, குதிக்க முடியாது, ராணுவத்துல என்னால வேலையே செய்ய முடியாதுன்னு காரணம் காட்டி அப்பவே அவர் போருக்கு போகாம தப்பிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் போர்ல எவ்வளவு தீவிரமா இருக்காரு பாருங்க. அமெரிக்காவிலேயே இருந்துகிட்டு மற்றவங்களை மட்டும் போங்க, வெடிக்குது, இறக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு போர்ல அப்படி தப்பிச்ச டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? இன்னைக்கு ஈரான் நாடாகட்டும், இன்னும் எத்தனை நாடுகள்ல போர் வந்தாலும் ஆயுதங்களை இறக்கணும், ஆட்களை இறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா அவர் அமெரிக்காலேயே தான் இருக்கிறாரு. அவர் சொன்னது பொய்ன்னு எப்படி தெரியுமா வெளியில வந்துச்சு? 2018 நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு அதிரடி ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல ட்ரம்புக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்த டாக்டர் லாரி பிரான்ஸ்டனோட மகள்கள் ஒரு உண்மையை சொன்னாங்க. எங்க அப்பா ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை தான் ட்ரம்போட அப்பா ஃப்ரெட் ட்ரம்புக்கு கைமாறா கொடுத்தாரு. ஏன்னா எங்க அப்பா கிளினிக் வச்சிருந்த இடம் ஃப்ரெட் ட்ரம்புக்கு, அதனால வாடகை விஷயத்துல ஏதாவது சலுகை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க உதவியை செஞ்சாரு அப்படின்னு அந்த பொண்ணுங்க போட்டு உடைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, ட்ரம்போட முன்னாள் வக்கீல் மைக்கேல் கோஹனும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
வியட்நாம் போருக்கு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு ட்ரம்ப் ஒரு தடவை தனியா பேசும்போது சொன்னதா அவர் கோர்ட்லயே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதனாலதான் அமெரிக்க மக்களுக்கு உள்ளுக்குள்ள எரிச்சலும் கோபமும் இருக்கு. அப்பா தப்பிச்ச மாதிரி மகன் தப்பிக்க கூடாது, எப்படியாவது பேரன் ட்ரம்ப போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அமெரிக்க மக்கள் குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. சரி, டொனால்ட் ட்ரம்ப் ஏன் வியட்நாம் போருக்கு போக அப்படி பயந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் அவ்வளவு தீவிரமா நடந்துச்சு. ஒரு போருக்கு பின்னாடியும் நிறைய உயிரிழப்புகள் இருக்கு, சோக கதைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இருக்கணும். இந்த போர்ங்கிற எண்ணமே வரக்கூடாது. தேவையில்லாத போர்னால பாத்தீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுது அப்படின்னு தெரியும். அந்த வியட்நாம் போர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு நம்ம பார்க்கலாம். வியட்நாம் போர் 1955 ஆரம்பிச்சிச்சு. 1975 வரைக்கும் 20 வருஷம் நடந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினோ தியரி. அதாவது கம்யூனிசம் ஒரு இடத்துல வந்தா அது மற்ற நாடுகளுக்கும் பரவிடும், அதனால அதை வியட்நாம்லேயே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சாங்க. அப்போ வடக்கு வியட்நாம்ல கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் இருந்தது, தெற்கு வியட்நாம்ல அமெரிக்கா ஆதிக்கம் இருந்தது. வியட்நாம் போர்ல ஏற்பட்ட உயிர் சேதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கிலேயே வராது. அந்த அளவுக்கு உயிரிழப்புகள். அமெரிக்க தரப்புல மட்டும் 58,220 பேர் இறந்ததா கணக்கில் இருந்துச்சு. நிறைய பேர் காணாம போயிருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வியட்நாம் தரப்புல கணக்கே கிடையாது, லட்சக்கணக்கானவர்கள். அது மட்டும் இல்ல, அங்கிருந்த வளங்கள் சூறையாடப்பட்டது, அந்த நாடே நாசமாச்சு. இன்னொரு பக்கம் வியட்நாம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்க வீரர்கள் ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ரசாயனத்தை பயன்படுத்தினாங்க. வியட்நாம்ல அடர்ந்த காடுகள் இருந்தது, அதை அழிக்கிறதுக்காகவும் அங்க இருக்க பயிர்கள் எல்லாம் நாசப்படுத்துறதுக்காகவும் அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிற ரசாயனத்தை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மண்ணில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போர் நடந்த 50 ஆண்டுகள் தாண்டி கூட அதோடைய பாதிப்புகள் இன்னும் அந்த மண்ணில் இருக்கு. வியட்நாம்ல போர் தொடர்ந்து 20 வருஷமா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மக்கள் ரொம்ப தீவிரமா போராடினாங்க. ஏன்னா அது அவங்க மண்ணுக்கான போராட்டம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ரொம்ப அழுத்தம் கொடுத்துதான் இங்க இருந்து அவங்கள வெளியேற்ற வேண்டி இருந்தது. 1964 இருந்து 1973 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 லட்சம் இளைஞர்கள் அமெரிக்கால இருந்து அனுப்பப்பட்டாங்க. 18 இருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை போருக்கு வாங்க அப்படின்னு சொன்னப்ப ட்ரம்ப் போன்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை கூறி தப்பிச்சிட்டாங்க. ஒண்ணு படிக்கிறேன்னு சொன்னாங்க, இல்லைன்னா ட்ரம்ப் மாதிரி போலியா மருத்துவ காரணங்களை சொல்லி போருக்கு போகாம தப்பிச்சிட்டாங்க. ஆனா மாட்டினது யார் தெரியுமா? ஏழைகள், கருப்பினத்தவர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள்னு இவங்களை எல்லாம் பிடிச்சுதான் போர்க்களத்துக்கு அனுப்புனாங்க. அதுல பல பேர் அங்கேயே உயிரிழந்தாங்க. போர் எந்த நாட்டுல நடந்தா என்ன, உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வலியை தானே தரும். அதனாலதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்த்து மக்கள் கேட்கிறாங்க, உங்க மகனை போருக்கு அனுப்புங்க அப்படின்னு. சரி, அமெரிக்கர்கள் இந்த போர்ல உயிரிழந்திருக்காங்களே, ட்ரம்ப் அவங்களுக்காக வருத்தப்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்பவும் போல அவரோட ஸ்டைல்ல ஆடி பாடி சந்தோஷமா இருக்காரு. போர்ல கிடைக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸ் எல்லாம் மீடியாவோட ஷேர் பண்ணிக்கிட்டு பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு அவர் எப்பவும் போல தான் இருக்காரு. ஆனா அந்த இழப்பு எந்த வீட்டில் நடந்துச்சோ அவங்களுக்கு தான் வருத்தம் இருக்கும். அதனால தான் பேரன் ட்ரம்பை போருக்கு அனுப்புங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா பேரன் ட்ரம்புக்கு தப்பிக்கிறதுக்கு ஏற்கனவே காரணம் கிடைச்சாச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது. அமெரிக்க ராணுவத்துல பணியில சேரணும்னா 6 அடி 8 அங்குலம் உயரம் இருக்கணும். அதிகபட்ச உயரம் 6 அடி 8 அங்குலம். ஆனா பேரன் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா 6 அடி 9 அங்குலம் இருக்கிறாராம். அதனால அவர் எப்படி இந்த போர்ல இருந்து தப்பிச்சிருவாரு, ராணுவத்துக்கு போறதுல இருந்து அவருக்கு விலக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா டொனால்ட் ட்ரம்ப் பண்ண தப்பால மகன் பேரன் ட்ரம்ப் இப்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்காரு. எதுவா இருந்தாலும் வியட்நாம் போருக்கு போகாம டொனால்ட் ட்ரம்ப் ஏமாத்தின விஷயத்தை அமெரிக்க மக்கள் எப்பவுமே மறக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் இப்படி எடுக்கக்கூடிய முடிவுனால சாதாரண மக்கள் உயிரிழக்கிறாங்களே அப்படின்ற கவலையினாலையும் கோவத்தினாலையும் தான் இப்ப அமெரிக்காவில் போராட்டம் நடக்குது. ஏன் பணக்காரர்களுக்கு மட்டும் எல்லாத்துலயும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட மகன் இந்த போருக்கு போகணும், போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேசாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பையே போர் விமானத்தில் ஏற்றி ஈரான் பக்கம் போக சொல்லுவோன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.